மாயா சந்தியா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப உடம்பு சரியாமல் தான் அந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்துட்டாங்க. மாயா வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீனுவோட அம்மா பத்மா தான் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னங்க நீங்கள் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது, கெட்டி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி இருக்கும்போது 3 இட்லி மனசாட்சியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, ஏண்டி? நிச்சயம் வந்து எங்கள் அண்ணி சூப்பராக தான் சமைப்பாங்க ஜானகி. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வரணுமா? நீ பண்ணுற கதிக்கலாம் இது போதும். அப்படியா? வெக்கமான சூடு சோறுன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. கொஞ்சம் அளவாக பேசுங்க, இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? என்ன உன்னால் செய்ய முடியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்கே போகிறீங்க? சாப்பாடு நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க. நீங்கள் தான் தட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். நான் என்ன வேலைக்காரியா? இப்போ நான் கீழே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரகுராம்லேருந்து சிவராம்லேருந்து என்னை பார்த்து கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. இதெல்லாம் தேவையா? நீங்கள் நைட்டு வந்து நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியாதுடி. நீ சாப்பிட்ட எச்சத்தத்தை நான் எடுத்துகிட்டு போகணுமா? சரி அப்போனா நீங்கள் தான் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து அந்த பையனை வந்து போய் பார்த்துட்டு வர சொன்னதாக நான் வந்து வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவேன். அதுவும் யார்கிட்ட? ரகுராம் கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன். பார்த்துக்கங்க. ஏய் நான் எங்கடி சொன்னேன்? நீங்கள் தான் எனக்கு ஃபேவராக நடந்துக்கலையே. இந்த வீட்டை விட்டு என்னையே துரத்துறாங்க. அப்படி போகும்போது உங்கள் இமேஜை நான் டேமேஜ் பண்ணிடுவேன். என்ன பண்ணணுமோ நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இவ சொன்னாலும் செய்வா. சரிடி குர்ரி அப்படின்னு சொல்லும்போது தட்டை வந்து கொடுத்துட்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அதுலேயே வந்து கையை வந்து அலம்பிக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி முந்தானையில் கையை வந்து தொடச்சிக்கிறாங்க. உன் நேரம் என் கடமை, இதெல்லாம் உனக்காக செய்யணும்னு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, பல்ல கழிச்சிட்ருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வதி, இன்னும் என்ன செய்யணும்? கால் அமுக்கி விடணுமா? உண்மையில் நல்லா தான் இருக்குது கேட்டதுக்கு, ஆனால் அந்த அளவெல்லாம் நான் செய்ய மாட்டேன், கதவை மட்டும் சாத்திட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மா உனக்கு நான் லூஸாக பிடிச்சிருக்கு, கால் அமுக்கி விடணுமா நீயே கேட்குற? உண்மையிலே கேட்டிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு கொடுக்கட்டும் கீழே வந்து போகிறாங்க. ஜானகிட்ட ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். நான் வந்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துறது உன் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஜானகியே, நீ எப்படி அந்த பொண்ணை பார்த்துட்ருக்க நல்லாவே தெரியும். நமக்கு இருக்கிற வசதி வச்சு இன்னும் எத்தனை பொண்ணு வேணால் நீ கூட்டிகிட்டு வரலாம். நம்ம நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் படிக்கவும் வைக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, மாயாவுக்கு இங்கே செல்லம் கொடுத்து இருக்க வச்சோன்னு வச்சுக்கேன், அவரோட குணம் யாருக்கு வந்துடும்? தனலட்சுமிக்கு வந்துடும். இது சரியே வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், நிச்சயம் கஷ்டமாக தான் இருக்கும் உனக்கும். ஏன்னா நீ சந்தியாவை நீ உன் பெத்த பொண்ணாக தான் பார்த்துட்ருக்க. அப்படி இருக்கும்போது நீ வாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த. நானும் சொல்லக்கூடாது ஜானகி, உனக்காக நான் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டேன். அதுவும் நீ கொடுத்த வாக்குறுதிக்காக. நீ வாக்குறுதி கொடுத்தா என்ன, ரகுராம் வாக்குறுதி கொடுத்தா என்னன்னு நினச்சிட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் அவள் முன்னையே வந்து மாற்றிட்டா. நான் சொன்னது உனக்கு புரியலையா? என்னையே எழுத்து பேசுகிற அளவுக்கு மாயா வந்து உன்னை மாற்றிட்டா. அப்படி இருக்க சூழ்நிலை அதையே நான் அடக்கி தான் போயிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தில் இனிமேட்டு என்னால் நடந்துக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது, கேட்டுறாத, தர்ம சங்கடத்துக்கு ஆள்படுத்தாதுன்னு சொல்லிட்டு ரகுராம் மட்டும் மாதம் வந்து ரூம் விட்டு வெளில வராங்க. தனலட்சுமி வந்து மூஞ்சியே பார்க்க முடியல நம்ம மாயா மூஞ்சியை. இப்போ நீ அந்த வீட்டை விட்டு போறியா? எனக்கு எவ்வளோ தெரியுமா எமோஷனலாக இருக்குது. எனக்கு இந்த வீட்லேயே உன்னை தவிர வேறு யாருமே பிடிக்காது. உனக்காக தான் நான் இந்த வீட்டில் வந்து தங்கினேன். சும்மா சொல்லாத, ஜானகி அம்மாக்காக தானே தங்கினேன். அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்தோடனே அஸ்தியோடு வந்தோன்னே நீ தான் என்னை கட்டி பிடிச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் தனித்தனியாக இருக்கிறப்ப உங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தப்ப என்னமோ உனக்கு தோணி கட்டி பிடிச்சதில் என்ன, அந்த பாசம் எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபீலிங்கை வந்து கொடுத்துச்சு. அதுக்காக தான் நான் இங்கே இருந்தேன். நீ தைரியமாக இருக்கணும், எதுக்காகவும் பயப்படக்கூடாது. என் நம்பர் உன்ட்ட இருக்குல்ல, நீ வந்து ஹெச்டிடி ஃபோன் பண்ணி என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். இதுவே நான் உன்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா நிச்சயம் ஃப்ளைட் ஏறி வந்து நான் உன்னை மீட் பண்ணுவேன் சரியாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. இருப்பினும் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கெல்லாம் தைரியம் இல்லை. ஏய் தைரியமாயிட்ரி, நான் உனக்கு தேவையான பணம்லாம் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்கிட்ட ஃபோனில் வந்து பேசிகிட்டே இருக்கலாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்ப அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. கதவை தட்டினோன்னே, இனிமேட்டு தனலட்சுமி நீ இங்கே தூங்கக்கூடாது, என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அம்மா கூட தான் தூங்கணும். சரி அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி கிட்ட மாயா சொன்னனால ஃபீலிங்காக அழுதுகிட்டே வந்து போகிறாங்க நம்ம தனலட்சுமி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரொம்ப அவங்க அம்மாவை பிரிஞ்சப்ப என்ன வலி வெளிச்சிச்சோ நம்ம மாயாவுக்கு, அதே மாதிரி வலியும் வேதனையும் இன்னொரு வாட்டி வந்து கிடச்சிருக்கு நம்ம மாயாவுக்கு. ஏன்னா தனலட்சுமியை அவங்க அம்மாவை தான் பார்த்துருக்காங்க. அந்த பாசத்தையும் உணர்வையும் ரொம்ப சூப்பரான எப்போதும் போல அட்டகாசமான சாங் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சீரியலோட சாங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனாக அமைஞ்சிச்சுனே சொல்லலாம். இந்த எபிசோடில் மாயா ரூம்லேருந்து தனலட்சுமி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏங்க நான் கீழே தூங்கினேன், நீங்களும் தனலட்சுமியும் பெட்டில் தூங்கிக்கங்க, அது செட் ஆகாது, நான் காலில் தான் இருக்க போகிறேன். மாயா அந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, 2 பேரும் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொன்னேன். கீழே வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் சேரில் உட்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஏன் இன்டர்நெட் கொடுத்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. எக்ஸாம் படிக்கக்கூட இந்த வீட்டில் சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் லேப்டாப் எப்படி வந்துச்சு, நெட்டு இந்த வீட்டில் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு நினச்சபடி அதே மாதிரி வந்துடுச்சு. அதுக்கு தானே நெட்டு வேணான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சோகமாக யோசிச்சுட்ருக்கப்ப
அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம கிஷோர் வந்து வராங்க, சந்தியாவோட ஹஸ்பண்டு. நம்ம மாயா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கப்ப யதார்த்தமாக பல விஷயங்கள் நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னை தப்பாக நினச்சிக்காத. மாயா வந்து நல்ல பொண்ணாக இந்த வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக வச்சுருப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு மாதிரி அமைஞ்சிச்சு. நான் உங்களை சின்னம்மான்னு கூப்பிடலாம்ல, எனக்கு உரிமை இருக்குல்ல, கூப்பிடலாம்ப்பா. என்றைக்கோ உறவு பிரிஞ்சது, அடிக்கடி நீங்கள் வந்து உறவு வந்து புதுப்பிச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே அது மாதிரி நம்ம உறவு வந்து ஒட்டலை, திருப்பி விரிசல் தான் ஆகுது. தூரத்தில் இருந்தாலும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி பேசுகிறாங்க ரமணி பாட்டி அந்த இடத்துல ரகுராமோட அம்மா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மாயாவோட வழக்கப்படி இதெல்லாம் ஒரு கேஷுவலான விஷயம். அவள் தன்னந்தனியாக ஃப்ளைட் ஏறி வேறு ஒரு நாட்டுக்கே போயிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் சாதிச்சுட்டு வந்திருக்கா. இங்கே கலாச்சாரங்கிற பேரில் உங்கள் குடும்பத்துக்கும் மாயாவுக்கும் செட் ஆகலை, அவ்வளோதான். தவிர மாயா வந்து தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தானே வந்திருக்கேன், 2 வே போட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் போட்டிங்களாப்பா? தாராளமாக போட்டம்மா, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. ரகுராம் இதெல்லாம் கேட்டோன்னே, எங்கள் குடும்ப வழக்கு தப்புன்னு நீ எப்படி பேசலாம்? சரி, உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிற, இதுக்குன்னு நான் எதுவும் சொல்லக்கூடாது. உன் கலாச்சாரம் எப்படியோ இங்கே அப்படியெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ரகுராம் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அதிலேயே முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.